இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சிம்பிளாக மசாலா டால் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சு தேவையான அளவு கீ ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சோன்னா உளுந்து போட்டுக்கலாம். ஜீரகம் போட்டுக்கலாம். தேவையான அளவு சோம்பு போட்டுக்கலாம். 3 கிராம்பு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். ஒரு பட்டை துண்டு போட்டுக்கலாம். லேசாக வறுத்த உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஆயிலில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகட்டும். குடமிளகா போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். சின்ன துண்டு இஞ்சி பொடிசா நறுக்கி போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லிப்பொடி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்டுக்கிறதுனால கொஞ்சமா மிளகா பொடி போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடிசா நறுக்குன்னா தக்காளி போட்டுடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி முதலே போட்டுடலாம். கொத்தமல்லி கொஞ்சம் வதங்கினா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு இப்பவே போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நல்லா 10 நிமிஷம் வதக்கிக்கலாம். குடமிளகா, தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இங்க வேக வச்ச தோரம் பருப்பை இதோட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கட்டி பெருங்காயம் நான் கரைச்சி வச்சிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க விட்டுடணும். டால் நல்லா கொதிச்சிருச்சு. இனி அடுப்பை அணைச்சிடலாம். ஃபைனலாக மேலாப்பில் ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலை தூவி புளிப்பு சுவைக்கு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்ல டேஸ்டியான குடமிளகாயெல்லாம் போட்ட மசாலா டால் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.